இன்னைக்கு திடீர்னு தலைமைச் செயலகம் அருகே தேர்வை ரத்து பண்ணுங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு குரல் எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஒரு போராட்ட குரல், ஒரு கூக்குரல், ஒரு எதிர்ப்பு குரல், ஒரு கண்டன குரல் மிக பயங்கரமா ஒலிக்கிறது. தலைமைச் செயலகம் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 முக்கியமான இடம். அதுதான் முதல்வருக்கான ஒரு மிக மிக முக்கியமான இடம். அமைச்சர்கள், அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க தலைமைச் செயலகம் எதிரே போராடினீங்கன்னா அனுமதி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. போராட்டத்துக்கான அனுமதி கிடையவே கிடையாது இது. அந்த ஜார்ஜ் கோட்டை முன்னாடி இந்த மாதிரியான ஒரு குரல் கேட்குது. கேட்ட உடனே போலீஸ் அதிகாரிகள் அங்கே உள்ளவர்கள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர் தான் திருக்குறள் அறிவு பாடகர், சமூக பாடகர், அப்புறமா அந்த சமூக நீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர், இப்படி பல இது சொல்லலாம். தொடர்ச்சியாக அவர் ஒரு பிரபலமானவர். அவர் திடீர்னு நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசை, தமிழக முதல்வரை கேட்டு அதை ரத்து செய்ய சொல்லி ஒரு கண்டன குரல் எழுப்புறாரு. தரன்னு அங்கே ஒரு கலவரம் ஆகுது. அங்கே மீடியா இருக்குது, மீடியாக்கள் எடுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் எடுக்கிறாங்க, ஃபோனில் எடுக்கிறாங்க. சரி, திருக்குறள் அறிவு யாரையாவது ஒரு 10-15 பேரை, ஒரு 20 பேரை கூட்டின்னு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒத்தாளாக வந்திருக்காரு. எந்தவித தகவலும் சொல்லலை, எந்தவித முன்னறிவிப்பும் வாங்கலை, எந்த முன்னறிவிப்பும் வாங்கலை. ஏன் திடீர்னு இவர் உள்ளே இப்படி ஒரு குரல் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. கழுது பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போன உடனே தட்டன்னு சோஷியல் மீடியாவில் அது பெரிய வைரலாக மாறுது. தலைமைச் செயலகம் வாசலில், தலைமைச் செயலகம் எதிரே திருக்குறள் அறிவு நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரு. அவரை போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. அவரை அழுத்துறாங்க. அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்னங்க மத்திய அரசை கேட்க வேண்டிய கேள்வி இங்கே மாநில அரசு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இது பண்ணுறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி போராட்டம், இந்த மாதிரியான அறிவிப்பு அப்படின்னா முதல்ல மீடியாவுக்கு சொல்லணும். அப்புறமா நீங்கள் போராட்டத்துக்கு நான் அனுமதி வாங்கினா, அனுமதி கொடுக்க மறுத்தால் அந்த இடத்துல நீங்கள் அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கலாம், கண்டன குரல் கொடுக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக ஒத்தாலாக இப்படி முழக்கமிட்டுறதுக்கான காரணம் என்ன? அதுவும் சிஎம் விஜய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக அவரை அணுகலாம், எளிமையாக அவர் மீட் பண்ணலாம். எந்த கோரிக்கையும் அவர் செவி சாய்க்கிறார். எங்கேயும் அந்த ஆய்வுக்கு தனி மனிதனாக ஒருத்தர் போகிறாரு. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு காட்சி வந்தால், ஒரு 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 கோரிக்கை வந்தால் வண்டியை நேராக அங்கே விட்றா அப்படின்ற அளவுக்கு அவருடைய அந்த செயல்பாடுகள் ரொம்ப விரைவாக இருக்குது. அந்த செயல்பாடுகள் மட்டும் விரைவில்லை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், சிஎம் செல்லுக்கு மனு கொடுக்குறவங்க, இதுக்கு முன்னாடி சிஎம் செல்லுக்கு மனு கொடுக்குது இப்போ காலங்காலமாக இருக்குது அப்படின்னாலும் அதை நேரடியாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மனுக்கள் மீதான தீர்வு உடனடியாக காணப்படும் அப்படின்ற விஷயத்தில் ஜனநாயகன் படத்துக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி, டிக்கெட் க்யூவில் நிற்கிற மாதிரி நம்ம இதை வச்சுட்டு நிற்கிறாங்க. நான் இதோ சொல்லலை, ஒரு நம்பிக்கை தான். எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி எதை நம்ம போய் எங்கே சொன்னால் அந்த கதவை திறக்கும், எங்கே தட்டினா அந்த கதவை திறக்கும், எங்கே நம்ம மனுக்களை போட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சாமானிய மக்களுடைய மிக 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 ஒரு வருத்தமான ஒரு விஷயம். கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் இதில் நடந்திருக்கா அப்படின்னா அதில் ஒரு 20% நடந்திருக்கலாம், 30% நடந்திருக்கலாம். எப்பவுமே அந்த ஆட்சி அதிகாரம்னு இருக்குல்ல, அரசு எந்திரம் அப்படின்வாங்க. நீங்கள் அங்கே சாமானிய மக்கள் நெருங்கவே முடியாது. ஏன் மக்களை கூட நெருங்க முடியாது, சாமானிய மக்கள் நெருங்க முடியாது. அப்படி ஆட்சி அதிகாரத்தை நெருங்க முடியாத ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி நம்ம போய் நம்ம மனுவெல்லாம் எடுத்துப்பாங்களாப்பா அப்படின்றது, உங்கள் மனுவெல்லாம் எடுத்துப்போங்க, நீங்களும் மக்கள் தான், நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது தீர்வு செய்யப்படும் அப்படின்ற இடத்தில் முதல்வர் விஜய் வந்த பிறகுதான் இந்த தலைமைச் செயலகத்தில் முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு அந்த மனுக்களை கொடுக்கலாம். ஒரு பக்கம் எழும்பூர் மகளிர் மருத்துவமனையில் இங்கே சரியில்லைங்க, வார்டு சரியில்லை, காசு வாங்குறாங்க, சுகாதாரம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பணத்தை பிடுங்குறாங்க, தகுந்த மருந்துகள் இல்லை அப்படின்னு ஒரு அம்மா ஒரு வீடியோ போடுறாங்க. அங்கே போய் ஆய்வு பண்ணுறாரு. இங்கே சமூக நீதி ஹாஸ்டல் சைதாப்பேட்டையில் அங்கே ஒரு மாணவர் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அங்கே உள்ளே போய் பார்க்குறாரு, என்னன்னு கேட்குறாரு. இமீடியட்டாக அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாரு. இதை நான் இடையிலே பார்ப்பேன், ஏன்னா நான் முதல்வர் உத்தரவிட்டார் அப்படின்றதுக்காக 1 மாதம் ஒழுங்காக இருப்பீங்க, 2வது மாதத்துலேருந்து நீங்கள் உங்கள் வேலையை காமிச்சிங்க, நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு. அப்படி முதல்வருடைய காதுக்கு எந்த கொண்டு போனாலும் அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவரை எளிதில் அணுகலாம், அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி, திருக்குறள் அறிவு பொதுவான ஒரு விஷயத்த, நீட்டை ஒழிங்கப்பா, நீங்கள் நீட்டை ஒழிங்க. டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மிகப்பெரிய போராட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், தடியடி, கண்ணீர் புகை எல்லாத்தையும் இந்த தர்மேந்திர பிரதான் அவருடைய
பதவி விலகணும், நீட்டை ஒழிக்கணும், நீட் தேர்வுக்கான அந்த வினாத்தாள் வெளியே வந்திருக்குது, அதுக்கான விசாரணை என்னன்னு சொல்லணும், நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அங்கே பெரிய போராட்டம் நடத்தி நடிகர் பிரகாஷ் ராஜன் அந்த போராட்ட காலத்தில் போய் எல்லாம் இறங்கி அந்த மாணவர்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாரு. டெல்லியே கொலோகரமாக இருக்குது, ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயமானு கேட்குறாங்க. யார்ப்பா அந்த கரப்பாம்பூச்சி கட்சி நேற்று வரைக்கும் இல்லையே அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் விமர்சனமாக என்ன வருதுன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்நிய கைக்கூலிகள், இவர்களெல்லாம் பக்கத்து நாடுகளுடைய தூண்டுதல் பேரில் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீட்டை ஒழிக்கவே முடியாதப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே வேளையில் திருக்குறள் அறிவு அந்த போராடுறாரு, குரல் கொடுக்குறாரு, போலீஸ் அவரை வந்து கைது பண்ணி கூட்டும் போகிற அடுத்த ஒரு 5வது நிமிடம் அவரை தலைமைச் செயலகத்தில் அதே போலீஸ் வந்து ரொம்ப இதுவாக கூட்டும் போகிறாங்க. சிஎம் விஜய் இதை பார்த்துட்டாரு, சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டாரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்துட்டாரு, உடனே அவரை கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் கேட்குற கேள்வி நல்ல விஷயம்தான். 2021 நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக. ஒழிச்சிடுவாங்க அதை அப்படின்னு துணை முதல்வர், அப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பேசினாங்க. 2021 26 வரைக்கும் அவங்க நீட்டை ஒழிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு சொல்லி செங்கல்லாம் எடுத்து காமிச்சு வருவது. அப்படி நீட்டுன்ற ஒரு விஷயத்தை வைத்து தான் ஒரு வாக்கு வாங்கினாங்க அவங்க. அது என்ன ஆச்சுங்க? அப்போ நீட்டுக்கு மாநில அரசுகளால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, இப்போ திருக்குறள் அறிவுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலகத்தை முன்னாடி வந்து குரல் எழுப்புறதை விட அந்த கரப்பாம்பூச்சி கட்சி இருக்குல்ல, அங்கே போய் குரல் எழுப்பியிருக்கணும், இல்லைன்னா தலைநகர் டெல்லியில் போய் நீங்கள் தனியால் குரல் எழுப்பிடணும். இது ஏதாவது மத்திய அரசை தட்டி கேட்க வேண்டிய கேள்விக்கு மாநில அரசு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே வேளையில் ஒரு தலைமைச் செயலகம் அது ரொம்ப பாதுகாப்பான இடம்பா, யார் வேணாலும் உட்காந்து இங்கே போராட்டம் உட்காந்துட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு முதல்வர் போகிற வழி, அமைச்சர்கள் போகிற வழி, அதிகாரிகள் போகிற வழி, அங்கிருந்து தான் சட்டத்திட்டங்கள்லாம் வெளியே வந்து கொண்டு வரப்படுகிறது, அங்கு சட்டத்திட்டங்கள் ஏற்றப்படுகிறது. ரொம்ப பாதுகாப்பு வளையத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி. நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து அங்கே வந்து ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு குரல் கொடுக்குறீங்கன்னா, நாளைக்கு பார்க்குற ஒரு சாதாரண ஆள் கூட வந்து அங்கே வந்து குரல் கொடுத்தா என்ன ஆகும்? சரிங்க, திருக்குறள் அறிவு வந்து தாவேக்காவுடைய கொள்கை பாடல்லாம் ஏற்றியிருக்காரு, பாடியிருக்காரு, அதனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நான் சொல்ல அப்படி வருது வந்து. அதே வேளையில் கடந்த ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி, ஏன் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா, இதே தலைமைச் செயலகம் வாசலில் மாற்றுத்திறனாளிகள் முதல்வரை சந்திக்கணும்னு அங்கே உட்காந்துருந்தாங்க அமைதியாக. அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. கைது செய்யப்பட்டார்கள். அவர் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அதுவும் வெளி உலகம் தெரியாத அவர்கள் எல்லாம் இருட்டான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்க அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கை, நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் கேட்கல, எங்களுக்கான அடிப்படை கோரிக்கையை முதல்வர் முன்னாடி நாங்கள் அனுமதி கேட்டு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படின் பொழுது வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டார்கள். சரி, இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் வந்து ஒரு எவ்வளோ ஒரு அனுமதி பெறாமல், ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ஒரு கூக்குரல் இடுறது, ஒரு போராட்ட கண்டனம் இது பண்ணுறது, அவர் முதல்வரை பார்க்குறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எதுக்குன்னா, நாளைக்கு யார் வேணாலும் வந்து இங்கே வந்து குரல் கொடுப்பாங்களே, யார் வேணாலும் போராடுவாங்களே. இது இன்னொரு விஷயம் கூட என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படியாவது சிஎம் விஜயை பார்த்துடணும், அவரை நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு என்ன வேணாலும். ஏன்னா சில விஷயங்களுக்கு சிஎம் விஜய் ஏன் இதுக்கெல்லாம் போய் பண்ணலை இல்லது விஜய் தாவேக்கா தலைவர் ஏன் விஜய் இதை பண்ணலைன்னு போது அது ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அதை பின்பற்றி திரும்ப அதே போல் தான். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கேரளாவிலேருந்து ஒரு தம்பதியினர் சிஎம் விஜயை பார்க்கணும், அவர் ஜெயிச்சிட்டா நாங்கள் வந்து நடந்தே வரோம்னு சொல்லி வந்தாங்க. மலப்புரம் பகுதியிலேருந்து ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க. ஆனால் அவங்க தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிடல. என்ன காரணம்னா, அப்படி கூப்பிட்டா கேரளாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் கிளம்பி வந்துடுவாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிடும். அவர் அன்பின் பேரில் தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு இடத்துல பேரிகார்டு இருக்கும், அந்த பேரிகார்டுக்கு பின்னாடி அவங்க நின்றுருப்பாங்க, அவங்கள வந்து சந்தித்து போயிட்டார், முதல்வர் சந்தித்து போயிட்டார். அதே வேளையில் இங்கே நீங்கள் வந்து டெல்லியில் எழுப்ப வேண்டிய பிரச்சனையை ஏன் இங்கே வந்து திருக்குறள் அறிவு இங்கே வந்து குரல் கொடுக்குறாரு? இப்போ அவரை வந்து சிஎம் விஜய் வந்து ரொம்ப ஈஸியாக சந்திச்சிட்டாரு, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, உள்ளே என்ன நடந்து தெரியாது, ஒருவேளை சிஎம் கோபமாயிருக்கலாம், கோபமாகவே அவர் கண்டிச்சிருக்கலாம், இப்படிலாம் வந்து பண்ணுறீங்களே, இது நீங்கள் சொல்கிற உங்களுக்கு அது தெரியாதா, இதை பேசுகிறவங்களுக்கு இப்போ சிஎம் விஜய்க்கு அது தெரியாதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதே வேளையில் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு
ஒரு முக்கியமான இடம். இப்போ நீங்கள் கவர்னர் மாளிகை முன்னாடி போயிட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட முடியுமா? நீங்கள் கவர்னர் மாளிகை முன்னாடி போய் ஒரே ஒரு கண்டன குரல் கொடுக்க முடியுமா உங்களால்? நிச்சயமாக முடியாது, கொடுக்கவும் கூடாது. நீங்கள் ஏர்போர்ட்டு, இராணுவ பகுதிகள், இங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். நீங்கள் அங்கே எங்கே போய் ஒரு சின்ன சேட்டை கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரை இமீடியட்டாக சிஎம் விஜய் பார்த்தது சரியா தவறா என்கின்ற விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்து முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர் வழி அனுப்பி வைக்கிறார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இனி வரும் காலங்களில் சாமானியர்கள் கூட சிஎம் விஜயை சந்திச்சலாமா? அப்படி சந்திக்க முடியல அப்படின்னா இந்த யுக்தியை கையாள்வார்களா அவர்கள்? ஏன்னா இவர் ஒரு 10 பேர் 5 பேரோட அந்த இடத்துல நின்று நாங்கள் போராட போகிறோங்க, நாங்கள் குரல் கொடுக்க போகிறோங்க அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தால் போலீஸ் தடுத்திருப்பாங்க, பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக ஒரு ஆளாக அங்கே ஓன்னு குரல் கொடுத்தவொடனே அது மீடியாக்கள் பரவணுன்னே இது சிஎம் விஜயை பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான உக்தியை அவர் கையில் எடுத்தாரா, அல்லது நிஜமாகவே அவர் நீட்டுக்கு எதிராக தான் இங்கே குரல் கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி ஒரு விவாத கேள்வியாக இருக்கிறது. அதே வேளையில் எங்கள் தலைவர், எங்கள் தாவேக்காவினர் சொல்கிறது, எங்கள் தலைவர், எங்கள் முதல்வர் ஒரு அனிதாவுடைய மரணத்துக்கு முதல் ஆளாக அங்கே போய் நின்றவர். ஒரு மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் நீட்டை ஒழித்தே தீர்வோம், நான் அரசியலில் இல்லைனாலும் இருந்தாலும் சரி அதற்கு எதிரான ஒரு குரல் கொடுப்பேன்னு சொன்னவர் தான் விஜய். இப்படி இருக்கும் பொழுது இந்த 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 விஷயம் பெரும் விவாதமாக போயிட்டுருக்கு. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிஎம்னா கொஞ்சமாவது கெத்து காமிக்கணுங்க, இவ்வளோ தூரம்லாம் இறங்கி போகக்கூடாதுங்க, இப்படி இவ்வளோ தூரம் இறங்கி போனால் ரொம்ப மதிப்பு கம்மியாகிடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக பதில் சொல்ல வேண்டாம், அடுத்தடுத்த அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியான பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இங்கு தலைமைச் செயலகம் முன்னாடி திருக்குறள் அறிவு ஒரு போராட்டத்தை, ஒரு கண்டன குரலை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இல்லை, அந்த கட்சியை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த கட்சியை உடைத்து அங்கேருந்து ஒவ்வொருத்தராக தாவேக்காவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு முதல்வர் விஜயுடைய பங்கும் அதிகம் உண்டு. அது மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தலைவர் இருக்காரா லைம்லைட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, வருகிற 27ஆம் தேதி சென்னை மதுரவாயில் ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் அப்படின்னு அவர் அறிவித்திருக்கிறார். அப்படின்னாங்க அப்படின்னா இந்த கண்டன போராட்டம் முதல் அடியாக எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் தூக்கின்னு போங்க, எவ்வளோ பேர் வேணாலும் வெளியே போங்க, ஆனால் அந்த அதிமுகன்ற அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது. அது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு தெளிவாக தான் இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை அது பேசிதான் தீரும். குறிப்பாக தாவேகா அரசிற்கு எதிரான ஒரு விஷயத்தை அதிமுக அங்கங்கு சொல்லும் அப்படின்ற விஷயத்துக்கான முதல் போராட்டமாக வருகிற 27ஆம் தேதி சென்னை மதுரவாயில் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையை, குறிப்பாக கடந்த 5 வருஷமாக அந்த டாஸ்மாக் கடையை மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதை எடுங்க எடுங்க எடுங்கன்னு நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், எடுக்கவே இல்லை. அந்த கடை பெரிய அளவில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அதே வேளையில் அந்த பெண்கள் போக முடியல, குழந்தைகள் போக முடியல, பள்ளி மாணவர்கள் போக முடியல. அந்த கடையை தூக்குங்கப்பா, அந்த பக்கம் நீங்கள் 717 கடைகளை தூக்கிட்டீங்கல்ல, அந்த ஒரு கடையை மட்டும் ஏன் மிச்சம் வச்சுருக்கீங்க அப்படின்ற அந்த போராட்டத்தை அங்கேருந்து துவங்குறோம். அதே வேளையில் இந்த மதுரவாயில் அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்துடைய கணக்கில் வரும். அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தின் அதிமுக மாவட்ட செயலாளர் அல்லது அந்த பொறுப்பில் உள்ள கோகுல இந்திரா தான் இங்கு தலைமை தாங்க போகிறார் அப்படின்னு. சரி, இங்கே ஏன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஏன் இவர் அங்கே கணக்கில் வைக்கிறார் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சமின் அதிமுகவில் இருந்து வருவது, அவர் தான் அந்த மாவட்டத்தில் ரொம்ப வலிமையானவர், அவர் தான் செல்வாக்கானவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கடந்த ஆட்சியில் திமுக பக்கம் போயிட்டார். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் அதிமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் இப்போ தாவேக்காவுக்குள்ளே போயிருக்காங்களோ அவர்கள் பகுதி சார்ந்த பகுதியில் போயிட்டு, அவர்கள் தொகுதி சார்ந்த பகுதியில் போய் என்னென்ன மக்களுக்கான பிரச்சனை இருக்குதோ அங்கு அதிமுக அதுவும் முடிந்தால் இல்லை பல இடங்கள் எடப்பாடி பழனிசாமியை களத்தில் இறங்கி போராட்டம் நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா நாங்கள் இருக்கிறோங்க, நாங்கள் இன்னும் இருக்கிறோம், எங்கே போயிட்டாரு, வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம்ன்ற மாதிரி எடப்பாடியார் எங்கே போயிட்டாரு, எடப்பாடியார் எங்கே காணாமல் போயிட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்பொழுது நாங்கள் உயிர்ப்போடு தான் இருக்கோம், நாங்கள் மறுபடியும் அதிமுக மீட்டு கொண்டு வருவோம், அதிமுக 50 வருட கட்சியை அழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்துள்ளார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.